லொக்கேஷன் இங்கே தான் காட்டுது. என்னமா ரீல்ஸ் பண்ணுறாங்கப்பா. இவங்களை மட்டும் நேரில் பார்த்தா ஃபோட்டோகிராஃபு ஆட்டோகிராஃப்னு எல்லாமே கேட்டுருணும். சூப்பர். சொல்லுங்க மேடம், இங்கே சுதாங்கிறது நான் தான். உங்கள் ஆர்டர் மேடம். தேங்க்யூ. அவங்கள மாதிரியே இருக்காங்க. கேட்டுருவோமா மேடம்? இந்த வீடியோவில் இருக்கிறது நீங்களா மேடம்? ஓ, நீ என் ஃபாலோவரா மேடம்? ஆனால் வீடியோவில் என்ன வேணும்? ஃபோட்டோகிராஃப் வேணுமா ஆட்டோகிராஃப் வேணுமா? மேடம், எப்படி பார்த்தாலும் நம்ம 2 பேரும் ஒன்று தானே மேடம்? ஏய், நீ நானும் ஒன்னா? ரோடா சுத்தி பொழப்பு நடத்துற நீ எங்க? ஒரு ஷாப்பை ப்ரொமோஷன் படுத்தி விளம்பரப்படுத்துற நான் எங்க? மேடம், நீங்கள் ஒரு கடை விளம்பரப்படுத்திட்டு மக்களுக்கு தெரியப்படுத்திட்டு அங்கேருந்து போயிடுவீங்க. அதை பார்த்துட்டு மக்கள் அங்கேருந்து பொருள் வாங்கிட்டு வான்னு எங்ககிட்ட தான் கேட்பாங்க. அதை நாங்கள் தானே வாங்கி கொண்டு போய் கொடுக்கணும். அதைத்தான் சொன்னேன். எப்படி பார்த்தாலும் நம்ம 2 பேரும் ஒரு முதலாளிக்கு தானே வேலை செய்கிறோம். ரொம்ப அறிவா தான் பேசுற. நன்றி மேடம். மேடம், காசு கொடுத்தீங்கன்னா வாங்கிட்டு கிளம்பிடுவேன். மேடம், தண்ணி கொஞ்சம் தரீங்களா? பரவாயில்லையே, செலிபிரிட்டி உதவியெல்லாம் பண்ணுறீங்க. இப்போதான் நீங்கள் உண்மையான செலிபிரிட்டி. நன்றி மேடம். ஐயோ, 10 மணிக்கு வர சொன்னாங்க. இங்கேயே மணி 9 ஆயிடுச்சு. சீக்கிரம் கிளம்பணுமே. ஹலோ. அண்ணா, கேப் புக் பண்ணியிருந்தேன். எங்கே இருக்கீங்க? அண்ணா கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. நான் வெளியே தான் வெயிட் பண்ணுறேன். ஓகே, நான் கொஞ்சம் சீக்கிரம். ஐயோ, எவ்வளோ வெயில் அடிக்குது. சார் சொல்லுங்க சார். ஹலோ, நான் ராம் பேசுகிறேன். ஃபுட் ஆர்டர் பண்ணியிருந்தேன். எப்போ டெலிவரி பண்ணுவீங்க? சார், அங்கே தான் வந்துக்கிட்டு இருக்கேங்க சார். கொஞ்சம் சீக்கிரம். வந்துடுறேங்க சார். ஓகே சார். டிரைவர், கொஞ்சம் ஏசி இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஓகே மேடம். போதும் மேடம்? ஓகே மேடம், நீங்கள் அந்த செலிபிரிட்டி தானே? ஆமாம், கொஞ்சம் காரை சேஃபாக ஓட்டுங்க. ஓகே ஓகே. ஹலோ, ராம் பேசுகிறேன். எங்கே இருக்கீங்க? சார், அங்கே தான் வந்துட்டு இருக்கேங்க சார். எவ்வளோ நேரங்க? கொஞ்சம் சீக்கிரம். ஆமாம் சார். மேடம், வாங்க மேடம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். கேபுக்கு பே பண்ணணும். ஓகே மேம். இருக்கிறவன் எல்லாம் ஃப்ராடாவே இருக்கான்டா. ஏப்பா, வண்டி எங்கே போய் விட்டுவாப்பா? அண்ணா, நம்ம கடைக்கு தான் வந்திருக்குங்க. நான் உடனே எடுத்துறேன். இது கஸ்டமர் வண்டி வரடம்பா, அங்கே போய் விட்டுவாங்க. உட்காருங்க. மேடம், 2 மினிட்ஸ் இருங்க. உள்ள ஆளுங்க இருக்காங்க, நான் கூப்பிடுறேன். எக்ஸ்கியூஸ் சொல்லுங்க மேம். வெயிலேருந்து வந்ததுனால டயர்டாக இருக்கு. ஒரு ஜூஸ் மட்டும் சொல்லிடுங்க. ஓகே மேம். அண்ணா, சொல்லுப்பா. ஆர்டர் ரெடியாங்கண்ணா? நம்பர் சொல்லுங்க. 1111. ஆர்டர் பண்ணியே 15 நிமிஷம் தான் ஆகுது. அதுக்குள்ளே எப்படி வரும்? வெயிட் பண்ணுங்க, வந்துட்டானுங்க. சரிங்க. அதுக்குள்ளே ஆர்டர் வேணாம், அது வேணும். மேம், நீங்கள் அந்த இன்ஸ்டா செலிபிரிட்டி தானே? ஆமாம். ஒரே ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? ஷூர். தேங்க்யூ மேம். ஹலோ. ஹலோ, ராம் பேசுகிறேன். ஃபுட்டு ஆர்டர் பண்ணியிருந்தேன், இன்னும் வரல. சார், இங்கே கடையில் தாங்க சார் இருக்கேன். வந்தோடனே வாங்கிட்டு வந்துருக்கீங்களா? அப்போதுலேருந்து இதே தான் சொல்கிறீங்க. கொஞ்சம் சீக்கிரம். சரி, ஓகேங்க சார். அண்ணா, என்ன? குடிக்க கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? தண்ணியெல்லாம் இல்லை, போய் கடையில் வாங்கி குடி. மேடம், ஜூஸ். தேங்க்யூ. இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்? தெரில மேம், கேட்டு வரேன்.
வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? சாரிம்மா, வர வழியில் ஒரு சின்ன வேலை, அதனால தான் லேட் ஆயிடுச்சு. உங்களுக்கு சாப்பாடு சொல்லிவிட்டு அப்படியே கிச்சனில் வீடியோ எடுத்துருங்க. சார் 10 மணிக்கு வர சொன்னீங்க, மணி 12 ஆகுது. இப்போதான் என்ன உள்ளே விடுறீங்க. பேமெண்ட்டில் எனக்கு 1000 rupees இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்க. அக்கா அது வந்துக்கா. டேய் இரு, நான் பேசிக்கிறேன். கொடுத்துடலாம். ம் டேய், அவங்க எடுக்கிற வீடியோவால் தான் நம்ம கடைக்கு 1000 பேர் வருவாங்க. வரவங்ககிட்ட ₹1 எக்ஸ்ட்ரா வாங்கினாலும் அவங்களுக்கு கொடுத்த காசை ஈடு பண்ணிக்கலாம். புரியுதா? புரியுதுண்ணா. ஆமாம், நான் ஒரு விஷயம் கேட்கணும்னு நினச்சேன். 2 பேர் வெளியே போகிறாங்க, 3 பேர் உள்ளே போகிறாங்க, என்னை மட்டும் உள்ளே விடலை, ஏன்? ஒரு சில பிரச்சனைகளெல்லாம் முடிக்க வேண்டியதாக இருந்துச்சு, அதனால தான். பிரச்சனையா? எதுவும் தப்பா இல்லையே? தப்பெல்லாம் எதுவும் இல்லைம்மா. எந்த தப்பு நடக்கலன்றதுக்காக தான் உங்களை வர வச்சோம். முடிஞ்சா அதையும் சேர்த்து சொல்லிருங்க. ஓகே, கூட்டிகிட்டு போ. ஹாய் காய்ஸ், நான் இப்போ எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் இருக்க ரொம்ப ஃபேமஸான ஒரு ஹோட்டல் தான் நான் விசிட் பண்ண வந்திருக்கேன். இங்கே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க சாப்பாடுலாம் அல்டிமேட்டாக இருக்கும்னு. ஸோ நான் இங்கே வந்து விசிட் பண்ணலான்னு இன்னைக்கு உடனே கிளம்பி வந்துட்டேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே வெல்கமே அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்குங்க. உள்ளே இருக்கிற ஆம்பியன்ஸாக இருக்கட்டும், ஃபுட்டாக இருக்கட்டும், வேற லெவலுங்க. ஆக்சுவலி உங்கள் கிச்சனில் கூட நான் விசிட் பண்ணுங்க. அவங்க யூஸ் பண்ணுற மீட்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குன்னா பாருங்களேன். நீங்களும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம வந்துடுங்க. ஓகேவா? பை. ஒரு நிமிஷம், அப்படி வர முடியலன்னா ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணா வீடு தேடி ஃபுட் வந்துடும். மறக்காம ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க. பை கைஸ். சார் சொல்லுங்க சார். ஹலோ, நான் ராம் பேசுகிறேன். ஃபுட் ஆர்டர் பண்ணியிருந்தேன். எப்போ டெலிவரி பண்ணுவீங்க? சார் அங்கே தான் வந்துகிட்டு இருக்கேங்க சார். கொஞ்சம் சீக்கிரம். வந்துடுறேங்க சார். ஓகே சார். சார் ராம். நான் தான் சார் உங்கள் ஆர்டர். ஏன்ப்பா எவ்வளோ லேட்டு? சார் ஹோட்டலே டிலே பண்ணிட்டாங்க சார். ஏன் எப்போ பார்த்தாலும் இதே ரீசனாக சொல்லின்னு இருக்கீங்க? எல்லாரும் இதே தான் சொல்கிறீங்களா? சார் இல்லை சார், வர வழியிலையும் டிராஃபிக். திரும்பவும் அதே தான் சொல்கிறீங்க. ஆப்பில் வருவீங்கன்னு காமிச்சிருந்தது. எங்கே தான் சுற்றின்னு இருக்கீங்களோ? சரி, அதை விடுங்க. எவ்வளோ ஆச்சு? 590. சரி, ஜிபே பண்ணிடுறேன். நன்றிங்க சார். பண்ணிட்டேன். நான் ஆஷா, வெயிட்டிங்கா? ஏண்டி, எத்தனை வாட்டி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் இதெல்லாம் வீட்டுக்கு எத்தனை வராதுன்னு? மா, வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு எடுத்துட்டு வந்தேன். நீ எடுத்துட்டு வந்தா மட்டும் இப்ப இதை யார் சாப்பிட போறா? நீதான். எனக்கெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நீ எடுத்துட்டு போ. மா, நைட்டே சமைக்கல தானே, ஒழுங்கா சாப்பிடு. நீ பண்றது கொஞ்சம் கூட எதுவும் எனக்கு பிடிக்கல. எனக்கு இதெல்லாம் ஒன்றும் வேணாம். மா, நான் என்னமா பண்ணேன்? ஏதோ பெருசா தப்பு பண்ண மாதிரி பேசிட்டு இருக்க. அடியே, எதுவா இருந்தாலும் உழைச்சி சாப்பிடணும். இப்படி ஓசில கிடைக்குதுன்னு ஒரு அடி ஆடக்கூடாது. சரிம்மா, நான் என்ன ஆரம்பத்துல இருந்தா ஓசில சாப்பிட்டுட்டு இருக்க? இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் உனக்கு நல்லா தெரியும்ல. இன்னைக்கு நான் இவ்வளவு சாப்பிடுறேன்னா இந்த சாப்பாடுலாம் ஒரு காலத்துல கிடைக்காம நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன். கஷ்ட காலத்துல நான் இப்படிலாம் வாழணும்னு நினைச்சனோ அதாம நான் இப்ப வாழ்ந்துட்டு இருக்கேன். நான் ஒன்னும் அவன் குடிக்கு எடுத்தோ இல்ல யாரையோ கொலை பண்ணி ஒன்னு வாழலையே. என்னம்மா இப்படி பேசுற? சரிம்மா, அப்படி ஓசில சாப்பிடுறது தப்புனா கோவில்ல கிடைக்கிற புளியோதரை? ஏய், அது பிரசாதம்டி. அம்மா, அப்ப நான் இது கஷ்டப்படுறதுக்கான பலன்மா. எது சொல்லி என் வாயை அடைச்சிடு. வாயெல்லாம் அடைக்கலம்மா, வாங்கிட்டு வந்தத சாரி நான் ஓசில எடுத்துட்டு வந்தத வாயை திறந்து சாப்பிடு. இன்னைக்கு ஒரு வாட்டி தான் சாப்பிடுவேன். சரி சாப்பிடு ஆஷா, வா. என்னது இது? நேத்து சாப்பிட்ட சாப்பாடு ஒத்துக்கல போல. இந்த ஹோட்டல்ல சாப்பிட்டு இறந்துட்டானா? நேத்து நம்ம போன ஹோட்டல் தானே இது? சார் சொல்லுமா. இல்ல, நம்ம ஹோட்டலை பத்தி ஏதோ தப்பா நியூஸ் வருது. மா, அதில் நம்ம மேலே எந்த தப்பு இல்லைம்மா. அந்த டெலிவரி பையன் தான் ஏதோ பண்ணியிருப்பான் போல இருக்கு. நீங்கள் அதை பற்றிலாம் கவலையே படாதீங்க. சார், சாப்பாட்டில் எதுவும் பிரச்சனை இல்லையே? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. இல்லை சார், நேற்று நான் அந்த சாப்பாடு மட்டும்தான் சாப்பிட்டேன். காலையிலேருந்து ஒரே வாமிட், வயிறு பயங்கரமாக சரியில்லை சார். அதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். மா, நம்ம கடையில் இருக்கிற பொருளெல்லாம் ரொம்ப தரமான பொருள். உங்களுக்கே எல்லாம் தெரியும்ல, அதை பற்றிலாம் கவலையே படாதீங்க. மா, வயிறு ஒரு மாதிரி வலிக்குது, என்னன்னு தெரியல. கசாயம் வச்சு கொடுக்குறியா? மா, உன்னதான்
எந்திரிமா, என்ன இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருக்க? மா 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 எந்திரிமா. மா மா பயமா இருக்குமா? மா மா எந்திரிமா. மா எந்திரிமா. மா 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 எந்திரிமா. மா 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 எந்திரிமா. மா எனக்கு பயமா இருக்குமா, எந்திரிமா. மா ப்ளீஸ் மா ப்ளீஸ். மா மா எந்திரிமா. மா 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 எந்திரிமா. மா 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 பயமா இருக்குமா. எந்திரிமா. மா என்னை விட்டு போயிடாதம்மா, எனக்கு யாரும் இல்லைம்மா. மா 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 எந்திரிமா. அண்ணா அவங்க வந்துட்டாங்கண்ணா. வந்துட்டாங்களா? ஆமாம். கிச்சன்ல இருக்கிற பழைய கறியெல்லாம் எடுத்து ஸ்டோர் ரூம்ல போட்டு சரி. நல்ல கறி எடுத்து கிச்சன்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க உள்ள கூட்டு போ. அது வரைக்கும் அவங்கள வெயிட் பண்ண சொல்லு. ஓகேண்ணா. ஐயோ நானே பண்ணனே தப்பு. நானே ஒண்ணு கொண்டனேமா. அப்பயே சாப்பிட மாட்டேன்னு சொன்னியம்மா, நான் தானம்மா பண்ண தப்பு. நான் கேட்டிருக்கணுமா. ஐயோ கிடைச்சா சாப்பிடுன்னு சொன்னேனே. உன்னை கிடைச்சா சாப்பிட வச்சு வச்சுட்டேனேம்மா. அம்மா என்னை விட்டு போகாதும்மா, பயமா இருக்குமா. யாருமே இல்லைம்மா. அண்ணா இங்கே ஒரு நிமிஷம் பாருங்கண்ணா. நீங்க என்ன ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்ல இருந்தா வந்திருக்கீங்க? இங்க என்ன பொருள் இருக்கோ அதே தான் அங்கேயும் இருக்கும். எல்லாருக்கும் வணக்கம். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோக்கு அப்புறம் எந்த வீடியோவும் போடலை. ஏன்னா எங்கள் வீட்டில் ஒரு இறப்பு. எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. இந்த வீடியோ எங்கள் அம்மாக்காக. அவங்க சாவு ஒரு கொலை. அந்த கொலையை நான் தான் பண்ணேன். நான் என்ன சொல்கிறேன்னு புரியலல்ல? கொஞ்ச நாள் முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டேன்னு சொல்லியிருந்தேன்ல, அந்த ஹோட்டலில் கெட்டுப்போன இறைச்சியை என் கையில் கொடுத்து நானே எங்கள் அம்மாவை சாப்பிட வச்சு கொன்னுட்டேன். நான் ஒன்றும் வேணும்னு அந்த கடை மேலே பழிய போடலை. நான் வீடியோ போட்ட அடுத்த நாளே ராமன் ஒருத்தர் அதே ஹோட்டல்ல இருந்து ஃபுட் ஆர்டர் பண்ணியிருக்காரு. அதை சாப்பிட்ட அடுத்த நாளே அவரும் இறந்துட்டாரு. இதெல்லாம் மறைக்கிறதுக்கு அந்த டெலிவரி பாய் மேலே பழிய போடுறாங்க. அது என்ன சரி தப்புன்னு விசாரணை செய்ய என்னோட வேண்டுகோளை வைக்கிறேன். இதுக்கப்புறம் அங்கன்னு இல்லை, எங்கேயுமே நான் வீடியோ பண்ண மாட்டேன். வீடியோ பண்ணுற எல்லாருக்குமே ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். நீங்கள் பண்ணுற இடம் சரியானதா, அங்கே இருக்க பொருள்லாம் சரியானதான்னு தெரிஞ்சுக்கிட்டு வீடியோ பண்ணி மக்களுக்கு வெளிப்படுத்துங்க. நன்றி. அண்ணா இந்த வீடியோ பார்த்துட்டு கஸ்டமர்ஸ்லாம் நம்ம மேலே கோவமா இருக்காங்கண்ணா. ரொம்ப நன்றிங்க. நீங்கள் வீடியோ போட்டனால தான் நான் இன்னைக்கு வெளியில் இருக்கேன். அதான் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். ஒரு நிமிஷம். நீங்க சொன்னது கரெக்ட் தான். நீங்களும் நானும் ஒண்ணுதான். நான் மட்டும் அந்த வீடியோ பண்ணாம இருந்திருந்தா 2 பேரோட உயிர் போயிருக்காது. அப்படி பார்த்தா நான் அந்த ஃபுட்டு கொண்டு போய் கொடுக்காம இருந்திருந்தா கூட அவன் உயிரோடு இருந்திருப்பான்ல. நடக்கிற எல்லாத்துக்குமே நீங்கள் மட்டும் காரணமாயிட மாட்டீங்க. வரேங்க.